ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒரு மஞ்சள் துணியில வைத்து இந்த இடத்துல வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். எல்லா செல்வங்களும் உங்களை நோக்கி ஓடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை மஞ்சள் துணியில் வைத்து என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது சிறியவர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள். நரகாசுரன் அழிந்தது மாதிரியே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் அழிந்து நன்மைகள் மட்டுமே பிறப்பதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்துறதுக்கான அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாள் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய அக்டோபர் 20ஆம் தேதி 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்க போகுதாம். அதாவது திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி அன்னைக்கு நடக்க போகுது. திரிகிரக யோகம் அப்படின்னா 3 கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய யோகம். அந்த 3 கிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனும், புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானும், கிரகங்களோட தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும், இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய இந்த விஷயத்த திரிகிரக யோகம்னு அழைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்குமா. நமக்கு இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய தீபாவளி அன்னைக்கு இந்த திரிகிரக யோகம் நடக்க போகுது. அதனால இந்த வருஷம் தீபாவளி நமக்கு கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே ஒரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை சேர்ந்து வரும். ஒரு சில வருஷங்கள் அமாவாசை தனியாவும் தீபாவளி தனியாவும் வரும். அப்படிதான் நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்குது. அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளியும், அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியும் வந்திருக்குது. அக்டோபர் 20 தீபாவளி திருநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி 38 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு தீபாவளி திருநாள் முடிஞ்சு அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அவங்க நோன்பு எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 21ஆம் தேதி தான் இந்த வருஷத்துக்கான தீபாவளி நோன்பை கடைபிடிக்கணும். இனிப்புகள் சாப்பிட்றது, புத்தாடைகள் உடுத்துறதுன்னு சொல்லி வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி இந்த வருஷம் நம்மளோட பொருளாதாரத்தையும் செல்வ செழிப்பையும் முன்னேற வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்குது. இந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களா இருக்கட்டும், பூஜை முறைகளா இருக்கட்டும், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஒருத்தவங்க ஒரு முறையில தீபாவளி வழிபாடு செய்வாங்க. சில பேருக்கு காலை நேரத்துல வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு மாலை நேரத்துல வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். யார் எந்த நேரத்துல எப்படி வழிபட்டாலும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி அன்னைக்கு பண்றதால பலவிதமான நன்மைகளையும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்க தானாவே ஏற்படுத்திக்க முடியும். முடிஞ்சா இந்த பரிகாரத்தை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு பண்றது கூடுதல் விசேஷம். காரணம் என்னன்னா 4:15 மணிக்கெல்லாமே அமாவாசை திதி ஆரம்பிச்சிடும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒரு மஞ்சள் நிற துணியில மொத்தமா சேர்த்து வீட்டுல இந்த இடத்துல வைக்க போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான முதல் பொருள் ஒரு மஞ்சள் துணி. ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு மஞ்சள் நிற துணியை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடுகள்ல மஞ்சள் நிற துணி ஏற்கனவே இருக்கும். அப்படி இல்லாதவங்க வெள்ளை நிற துணியவோ இல்ல வேஷ்டியையோ மஞ்சள் கலந்த நீர்ல ஊற வைத்து அதை வெயில்ல காய வச்சதுக்கு பிறகு அது மஞ்சள் நிற துணியா மாறிடும். அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, அது கூட ஒரு பிரியாணி இலையும் ஒரு ஜாதிக்காயும் தேவைப்படும். அடுத்ததா ஒரு வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர். ரொம்ப பெரிய அளவுக்கு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை நிற பேப்பரையும் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். கூடவே ஒரே ஒரு ஜாதிக்காயும் தயார் செஞ்சு வச்சுக்கணும். வீட்டோட பூஜை அறையில தீபாவளி அன்னைக்கு எந்த நேரத்துல பூஜை பண்றீங்களோ அந்த நேரத்துல செஞ்சாலும் சரி, மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு அமாவாசை பிறந்து மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே பண்ணலாம், தப்பு கிடையாது. வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற துணி இருக்குல்ல, அதை வீட்டோட பூஜை அறையில ஏதாவது சுவாமி படத்துக்கு முன்னாடி, முடிஞ்சா அம்பாள் அம்மன் படத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் நிற துணியை நீங்க விரிச்சு வச்சிடணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நீங்க கொட்டி இது மாதிரி பரப்பி வச்சுக்கணும். அடுத்ததா பிரியாணி இலை தயார் செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பிரியாணி இலையில லாபம் அப்படின்னு எழுதணும்.
பிரியாணி இலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தாந்திரிக பொருள். வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருளும் இந்த பிரியாணி இலை தான். அப்படிப்பட்ட பிரியாணி இலையில நீங்க லாபம்னு எழுதி அந்த கல்லுப்புக்கு பக்கத்துல வச்சுடுங்க. அடுத்ததா வெள்ளை நிறத்துல ஒரு பேப்பர் எடுத்திருக்கீங்கல்ல, அதுல தனம் அப்படின்னு எழுதணும். அந்த கல்லுப்புக்கு பக்கத்திலேயே நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஜாதிக்காயை வச்சுட்டு, முடிஞ்சா இது கூட ஒரு சில்லறை நாணயம், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. கடைசியா சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் விருப்பப்பட்டவங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்க பயன்படுத்த வேணாம். அது என்ன அப்படின்னா, கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் அவங்க வீட்டோட பீரோல இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஏதாவது தங்க நகைகள், அது பயன்படுத்தாத மோதிரமா இருக்கலாம், பயன்படுத்தாத கம்மல், தோடு, மூக்குத்தி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதை தேவைப்பட்டா மட்டும், அதாவது அத பயன்படுத்தல, அது பீரோல சும்மா தான் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்ப மஞ்சள் துணி மேல கல்லுப்ப வச்சிருக்கீங்க. லாபம்னு எழுதி பிரியாணி இலையையும், தனம்னு வெள்ளை நிற பேப்பர்ல எழுதி வச்சுட்டு, பக்கத்துல ஜாதிக்காயையும் ஒரு சில்லறை நாணயத்தையும் வச்சிருங்க. வச்சுட்டு முதல்ல திங்கட்கிழமையில தீபாவளி வந்திருக்கிறதால, சோமவாரம் அப்படிங்கிறதால சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா அமாவாசை பிறந்து இந்த பரிகாரத்தை பண்ணாலும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடியே பண்ணாலும் சரி, மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி இது மாதிரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அந்த நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள பொன் பொருள் சேரணும், லாபம் அதிகரிக்கணும், தனம் தானியம் பெருகணும், சுமாராக இருக்கக்கூடிய எங்க வாழ்க்கை சூப்பரா மாறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் பூஜை அறையில வச்சுட்டு நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு காலை நேரத்துல உங்க ஓய்வு நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்றீங்கன்னா, இரவு தூங்க போற வரைக்கும் அது பூஜை அறையில இருக்கட்டும். இல்ல அமாவாசை திதி பிறந்ததுக்கு அப்புறமா மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல தான் பண்ண போறோம் அப்படின்னாலும், இரவு தூங்க போற வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அந்த மஞ்சள் துணியோட சேர்த்து அதை நீங்க மூட்டையா கட்டினாலும் சரி, இல்ல 4 பக்கமும் அந்த மஞ்சள் துணியை மடித்து பொட்டலமா தயார் செய்தாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். தயார் செய்து இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பீரோல வைக்கணும். அதுவும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை திதி பிறந்ததுக்கு அப்புறம் தான் பீரோல வைக்கணும். திங்கட்கிழமை காலையில 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்கள்ல இந்த பரிகாரத்தை பண்ண வேணாம். முடிஞ்சா மதியம் 12 மணிலேருந்து 1 மணி, இந்த 1 மணி நேரம் அதை விட்டுட்டீங்கன்னா, மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு அமாவாசை தேதி பிறந்ததுக்கு அப்புறமா இரவு ஒரு 6, 7 மணிக்கு மேலோட பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு இதை தயார் செஞ்சு வச்சுட்டு, வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதுக்கு தீபதூபம் காமிக்கணும். அது உள்ள இருக்கக்கூடிய கல்லுப்பு மட்டும் ஒரு சில வாரங்கள்ல கரைந்து தண்ணியா மாற வாய்ப்பு இருக்கு. மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அமாவாசை திதி அன்னைக்கு அந்த பழைய பொருட்களை எடுத்து பிரிச்சு பார்த்து அதை அப்படியே தண்ணியில விட்டுட்டு புதிய பொருட்களை சேர்த்துக்கலாம். 3 கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய திரிகிரக யோகம் வரக்கூடிய இந்த ஒரு தீபாவளி தினத்தன்னைக்கு இதை பண்றதால தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய உங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.